நண்பர்களுக்கு வணக்கம். MEG TNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். 2024ஆம் ஆண்டின் முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை காண்போம். இஸ்ரோவின் முன்னாள் விஞ்ஞானி ஸ்ரீனிவாஸ் ஹெக்டே ஆவார். சந்திரனில் நீர் மூலக்கூறுகளை கண்டறிந்த இந்தியாவின் முதல் சந்திராயன் திட்டத்தின் இயக்குநராக இருந்தவரும் ஆவார். CNG எரிபொருளில் இயங்கும் உலகின் முதல் இருசக்கர வாகனமான ஃப்ரீடம் பஜாஜ் நிறுவனத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ட்விட்டர் சமூக ஊடகத்துக்கு மாற்றாக இந்தியாவில் உருவாக்கப்பட்ட கு ஊடகம் மூடப்பட்டது. நாட்டிலேயே முதல் முறையாக கல்பாக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள 500 மெகாவாட் மின் உற்பத்திக்கான முதல் உள்நாட்டு விரைவு ஈநுழையை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணைகளுடன் கூடிய போர்க்கப்பலான INS துஷில் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது. குஜராத்தின் வதோதரா நகரில் நாட்டின் முதல் தனியார் இராணுவ விமான தயாரிப்பு ஆலையை ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் உடன் இணைந்து பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். கோவிஷீல்டு தடுப்பூசிகள் அரிதாக இரத்தம் உறைதல் போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக தெரிவித்திருந்த அஸ்ட்ராஜெனகா நிறுவனம் உலக அளவில் அந்த தடுப்பூசிகளை திரும்ப பெறுவதாக அறிவித்துள்ளது. பிரம்மோஸ் சூப்பர்சானிக் ஏவுகணைகளின் முதல் தொகுதியை பிலிப்பைன்ஸுக்கு வழங்கியது இந்தியா. இதன் மூலம் இந்த வகை ஏவுகணைகளை இந்தியா முதல் முறையாக ஏற்றுமதி செய்துள்ளது. விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்துக்காக இந்திய விமானப்படை விமானிகள் 4 பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், அஜித் கிருஷ்ணன், அங்கத் பிரதாப், சுபான்ஷு சுக்லா தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். வானிலை மாற்றங்களை கணிப்பதற்காக இன்சாட் 3D செயற்கைக்கோள் GSLV F-14 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. கருந்துளை ஊடுகதிர் உமிழ்வு உள்ளிட்ட வானியல் ஆய்வுக்காக எக்ஸ்போசாட் செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது இஸ்ரோ. நாட்டில் அறிவியல் ஆய்வுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட முதல் செயற்கைக்கோள் இதுவாகும். சூரியனின் புறவழி ஆய்வுக்காக அனுப்பப்பட்ட ஆதித்யா L1 செயற்கைக்கோள் 127 நாட்கள் பயணத்துக்கு பிறகு தனது இலக்கை எட்டியது. புவியின் வெப்பநிலையை பதிவு செய்ய தொடங்கிய 174 ஆண்டுகளில் 2024ஆம் ஆண்டுதான் மிக அதிகமாக உஷ்ணமான ஆண்டு என்று உலக வானிலை அமைப்பு அறிவித்தது. வங்கக்கடலில் உருவான பெஞ்சால் புயல் மரக்காணம் அருகே கரையை கடந்தது. புயலால் பாதிக்கப்பட்ட கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் நிவாரணத் தொகை ரூபாய் 2000 தமிழக அரசால் வழங்கப்பட்டது. கடந்த 27 ஆண்டுகளில் இல்லாத வகையில் சென்னையில் ஜூன் மாதத்தில் 220 மில்லிமீட்டர் மழை பதிவானது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. ராமநாதபுரத்தில் கடல் வளத்தை பாதுகாக்க தமிழக வனத்துறை சிறப்பு படையை தொடங்கியது. மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைய உள்ள இடத்தை மறு ஆய்வுக்கு உட்படுத்துமாறு மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டது. நாட்டின் தலைசிறந்த அரசு மற்றும் தனியார் உயர்கல்வி நிலையங்களில் சேர்க்கை பெறும் மாணவர்கள் எளிதாக கல்வி கடன் பெற வழிவகுக்கும் பிரதமரின் வித்யாலட்சுமி திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீட்டின் கீழ் 70 மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய மூத்த குடிமக்கள் அனைவருக்கும் ரூபாய் 5 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு லடாக்கில் உள்ள எல்லை கட்டுப்பாடு கோடு LAC பகுதிகளில் ரோந்து பணிகளை மேற்கொள்வது குறித்து இந்தியா, சீனா இடையே ஒப்பந்தம் கையொப்பமானது. 4 ஆண்டுகளாக நிலவி வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அந்தமான் தலைநகர் போர்ட் பிளேர் பெயரை ஸ்ரீ விஜயபுரம் என மாற்ற மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இராணுவ மருத்துவ சேவைகள்
பிரிவின் முதல் பெண் தலைவராக லெப்டினன்ட் ஜெனரல் சாதனா சக்சேனா நியமிக்கப்பட்டார். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் உள்ள சூழல்மலை முண்டகை பகுதிகளில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் 400க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். உலகின் சிறந்த 500 பல்கலைக்கழகங்கள் உயர்நிலை கல்வி நிலையங்கள் பட்டியலில் சென்னை ஐஐடி, மும்பை ஐஐடி, தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் உள்பட 69 இந்திய பல்கலைக்கழகங்கள் உயர்நிலை கல்வி நிலையங்கள் அவற்றில் இடம்பெற்றுள்ளன. லட்சத்தீவு கூட்டங்களில் ஒன்றான மினிகாய் தீவில் INS ஜடாயு கடற்படை தளம் தொடங்கப்பட்டுள்ளது. கார்கிலில் இந்திய விமானப்படையின் C-130 கனரக விமானம் இரவு நேரத்தில் முதல் முறையாக தரையிறங்கி சாதனை படைத்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ஸ்ரீராமர் கோயில் கட்டப்பட்டு வருகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் ஞானவாபி மசூதி உள்ளது. 288 தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிரா பேரவை தேர்தலில் பாஜக, சிவசேனை சிண்டே பிரிவு, தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவார் பிரிவு ஆகிய கட்சிகளின் கூட்டணி 230 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. 81 தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்ட் பேரவை தேர்தலில் ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணி 56 இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தது. ஜார்க்கண்ட் முதல்வராக JMM தலைவர் ஹேமந்த் சோரன் பதவியேற்றார். தெலுங்கானாவிலும் புதுச்சேரியிலும் ஆளுநர் பொறுப்புகளை கூடுதலாக கவனித்து வந்த ஜார்க்கண்ட் ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிரா மாநில ஆளுநராக பதவியேற்றுக் கொண்டார். தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆவார். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை அமல்படுத்துவதற்கான 2 மசோதாக்கள் நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. 39 உறுப்பினர்களை கொண்ட இக்குழுவின் தலைவராக பாஜகவின் BB சௌத்ரி நியமிக்கப்பட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான ஜெகதீப் தன்கரை பதவி நீக்கும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கான நோட்டீஸை எதிர்க்கட்சிகள் சமர்ப்பித்தன. உச்ச நீதிமன்றத்தின் 51வது தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் கண்ணா பதவியேற்றார். 90 தொகுதிகளை கொண்ட ஜம்மு காஷ்மீரில் 10 ஆண்டுகளுக்கு பின் பேரவை தேர்தல் நடத்தப்பட்டது. இதில் தேசிய மாநாட்டு கட்சி, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கூட்டணி 49 இடங்களில் வெற்றி பெற்றன. ஜம்மு காஷ்மீர் முதல்வராக தேசிய மாநாட்டு கட்சியின் துணைத் தலைவர் உமர் அப்துல்லா பதவியேற்றார். 90 தொகுதிகளை கொண்ட ஹரியானா பேரவை தேர்தலில் 48 இடங்களில் வெற்றி பெற்று தொடர்ந்து 3வது முறையாக பாஜக கூட்டணி ஆட்சி அமைத்தது. பிரதமர் மோடி, மாலத்தீவு அதிபர் முகமது மோயிஸ் இடையிலான பேச்சுவார்த்தைக்கு பிறகு மாலத்தீவால் எதிர்பார்க்கப்பட்ட இருதரப்பு கரன்சி மாற்று ஒப்பந்தம் கையொப்பமானது. தில்லி முதல்வராக அதிஷி பதவியேற்றார். இதன் மூலம் பாஜக முதல்வர் சுஷ்மா ஸ்வராஜ், காங்கிரஸ் முதல்வர் ஷீலா தீக்ஷித்துக்கு பிறகு அதிஷி தில்லியின் 3வது பெண் முதல்வரானார். மேற்கு வங்கத்தில் பாலியல் வன்கொடுமை மற்றும் பிற கொடூர குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிக்கும் அபாரஜிதா மசோதா பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. RSS அமைப்புடன் தொடர்பு வைத்திருக்கும் அரசு ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படாது என்பதை மத்திய அரசு உறுதி செய்தது. ஒடிசா முதல்வராக தொடர்ந்து 24 ஆண்டுகளாக பதவி வகித்து வந்த ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக்கின் ஆட்சிக்காலம் சட்டப்பேரவை தேர்தலில் ஏற்பட்ட தோல்வியால் முடிவுக்கு வந்தது. மக்களவை தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டது. பிரதமராக 3வது முறையாக மோடி பதவியேற்றார். பிரதமர் மோடிக்கு பூட்டான் நாட்டின் உயரிய ஆர்டர் ஆஃப் தி ட்ரக்யால்போ விருது அளிக்கப்பட்டது. இவ்விருது பெற்ற முதல் வெளிநாட்டு தலைவர் பிரதமர் மோடி ஆவார். ஆந்திர முதல்வராக தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு 4வது முறையாக பதவியேற்றுள்ளார்.
தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக அஜித் தோவல் தொடர்ந்து 3வது முறையாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மக்களவைத் தலைவராக ஓம் பிர்லா தொடர்ந்து 2வது முறையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் முதல் முறையாக 14 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்களை மத்திய அரசு வழங்கியது. ஈரானில் சாபஹார் துறைமுக முனையத்தை இயக்கும் 10 ஆண்டு ஒப்பந்தத்தில் இந்தியா, ஈரான் கையொப்பமிட்டுள்ளது. ஹிந்து திருமண சட்டம் தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம், சப்தபதி போன்ற சடங்குகள் இல்லாமல் செய்யப்படும் திருமணங்களின் பதிவு செல்லாது என்று தீர்ப்பளித்துள்ளது. பிறப்பு பதிவேட்டில் தாய், தந்தை இருவரின் மதத்தை குறிப்பிடுவதை கட்டாயமாக்கும் வரைவு விதிகள் மத்திய உள்துறை அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. பாஜக முதுபெரும் தலைவர் எல்.கே. அத்வானியை அவரது இல்லத்தில் சந்தித்து பாரத ரத்னா விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி கௌரவித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துக்கான பரிந்துரை அறிக்கையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான உயர்நிலை குழு சமர்ப்பித்தது. உத்தரகண்டில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவதற்கான மசோதா சட்டப்பேரவையில் நடைபெற்றுள்ளது. அரசியல் கட்சிகள் நன்கொடை பெறுவதற்கான தேர்தல் பத்திர திட்டம் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என கூறி அத்திட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து தீர்ப்பளித்தது. பீகாரில் ஐக்கிய ஜனதா தளம் தலைவர் நிதிஷ்குமார் மாநில முதல்வராக 9வது முறையாக பதவியேற்றுள்ளார். மறைந்த முன்னாள் பிரதமர்கள் பி.வி. நரசிம்மராவ், சௌத்ரி சரண் சிங், வேளாண் விஞ்ஞானி எம்.எஸ். சுவாமிநாதன், பீகார் முன்னாள் முதல்வர் கர்பூரி தாக்கூர் ஆகிய 4 பேருக்கு பாரத ரத்னா விருது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களால் வழங்கப்பட்டது. நாட்டின் முதலாவது விஞ்ஞான் ரத்னா விருது உயிரி வேதியியல் விஞ்ஞானி கோவிந்த ராஜன் பத்மநாபனுக்கு அறிவிக்கப்பட்டது. இந்தியாவின் முன்னணி அரசமைப்பு சட்ட நிபுணரும் முன்னாள் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரலுமான ஃபாலி எஸ். நாரிமன் ஆவார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலர் சீதாராம் யெச்சூரி நுரையீரல் தொற்றால் பாதிக்கப்பட்டு தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் காலமானார். அவருடைய உடல் மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை பருவத்தில் சிவகாசி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பட்டாசு விற்பனை 6000 கோடியை கடந்தது. இது முந்தைய ஆண்டின் பண்டிகை காலத்தை விட 5 முதல் 7% வரை அதிகமாகும். டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் தன்னை 2 தனி நிறுவனங்களாக பிரித்துக் கொள்வதாக அறிவித்தது. தனது வர்த்தக வாகன தயாரிப்பு நடவடிக்கைகளை ஒரு நிறுவனம் மூலமும், டாடா, ஜாகுவார், லேண்ட் ரோவர் ஆகிய பயணிகள் வாகன தயாரிப்பு தொடர்பான நடவடிக்கைகளை மற்றொரு நிறுவனம் மூலமும் தொடர இருப்பதாக டாடா மோட்டார்ஸ் தெரிவித்துள்ளது. தென்கொரிய வாகன தயாரிப்பாளர் ஹுண்டாயின் இந்திய பிரிவான ஹுண்டாய் மோட்டார் இந்தியா லிமிடெட் இந்திய வரலாற்றில் இதுவரை இல்லாத அதிகபட்சமாக ரூபாய் 27,870 கோடியை திரட்டுவதற்கான பொது பங்கு வெளியீட்டை மேற்கொண்டுள்ளது. இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு முதல் முறையாக $70,000 கோடி தாண்டியுள்ளது. ஆய்வு அமைப்பான ஸ்டார்ட் அப் ஜெனோம் வெளியிட்ட புத்தாக்க நிறுவனங்களை தொடங்குவதற்கு ஏற்ற மிக சிறந்த ஆசிய நகரங்களின் பட்டியலில் சென்னை 18வது இடத்தை பிடித்துள்ளது. பனாரஸ் தண்டாய் குளிர்பானம், அசாம் அசரிகாண்டி மண்பாண்டங்கள் உள்ளிட்ட இந்தியாவின் 60க்கும் மேற்பட்ட பொருள்களுக்கு புவிசார் குறியீடுகள் வழங்கப்பட்டுள்ளன. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்திக்காக தமிழகத்தில் ரூபாய் 55,000 கோடி முதலீடு செய்யவிருப்பதாக டாடா பவர் நிறுவனம் அறிவித்தது. அதற்காக மாநிலத்தில் 10 ஜிகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட காற்றாலைகள் மற்றும் சூரிய மின் உற்பத்தி ஆலைகளை அமைக்க இருப்பதாக அந்த நிறுவனம் கூறியுள்ளது. முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவாக தயாரிக்கப்பட்ட ரூபாய் 100 மதிப்பிலான நாணயத்தை சென்னையில் நடைபெற்ற விழாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டார்.
ரிசர்வ் வங்கியின் 26வது ஆளுநராக சஞ்சய் மல்ஹோத்ரா பொறுப்பேற்றார். மும்பை பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட அனைத்து நிறுவனங்களின் மொத்த சந்தை மூலதனம் முதல் முறையாக $5 டிரில்லியன், அதாவது சுமார் ரூபாய் 425 லட்சம் கோடியை எட்டியது. இதன் மூலம் $5 டிரில்லியன் மதிப்பு கொண்ட பங்கு சந்தைகள் உள்ள அமெரிக்கா, சீனா, ஜப்பான், ஹாங்காங் நாடுகளின் வரிசையில் இந்தியா இடம்பெற்றுள்ளது. டாடா குழுமத்தின் முன்னாள் தலைவரும் பிரபல தொழிலதிபருமான ரத்தன் டாடா வயது மூப்பு காரணமாக காலமானார். மத்திய அரசின் நிர்வாகத்தின் கீழ் செயல்படும் பள்ளிகளில் 5, 8ஆம் வகுப்புகளுக்கு கட்டாய தேர்ச்சி முறை ரத்து செய்யப்பட்ட நிலையில் தமிழகத்தில் பழைய முறையே தொடரும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை ரத்து செய்ய கோரி தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் ரூபாய் 330 கோடி செலவில் 21 தளங்களுடன் கட்டப்பட்டுள்ள டைட்டல் பூங்காவை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். பாம்பு கடியை அறிவிக்கக்கூடிய நோயாக தமிழக அரசு அறிவித்தது. சென்னை கத்தீட்ரல் சாலையில் ரூபாய் 46 கோடியில் பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களுடன் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை முதல்வர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்திய விமானப்படையில் 92வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினாவில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியை நேரில் காண 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கூடினர். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை முக்கியத்துவம் வாய்ந்த அரசு துறைகளில் பயன்படுத்துவது தொடர்பாக கூகுள் நிறுவனத்துடன் தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. கொங்கு மண்டல விவசாயிகளின் 60 ஆண்டு கால கனவு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நாட்டின் சிறந்த கல்வி நிறுவனங்களில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி செலவை அரசே ஏற்கும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி 447 பேர் பயன்பெற்றதாக தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. கீழடியில் 10வது கட்ட அகழாய்வில் குடிநீர் இணைப்புக்கான அம்சங்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே மக்கள் நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்கியது உறுதியாகிறது. சிறப்பான சமூக பணியாற்றும் 3ஆம் பாலினத்தவருக்கான 2024ஆம் ஆண்டு விருதை கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை ஊராட்சியின் வார்டு உறுப்பினர் சந்தியா தேவிக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். தமிழகம் முழுவதும் 3500 சதுர அடி வரை கட்டடங்கள் கட்ட இணைய வழியிலேயே விண்ணப்பித்து அனுமதி பெறும் புதிய திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். புதிய பள்ளியில் சேரும்போது ஏற்கனவே படித்த பழைய பள்ளியிலிருந்து மாற்று சான்றிதழை கட்டாயமாக்க கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் திருத்தப்பட்ட வழிகாட்டி மதிப்பு நடைமுறைக்கு வந்துள்ளது. அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து உயர்கல்வியில் சேரும் 3 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன் என்ற திட்டம் ஆகஸ்ட் முதல் தொடங்கப்படும் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளிலும் புதுச்சேரியில் ஒரு தொகுதியிலும் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றது. தமிழகத்தில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் கடந்த 2016 முதல் 2020ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் முறைகேடுகளில் ஈடுபட்டதாக 50 ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து துறை அதிகாரிகள் மீது ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு DVAC வழக்கு பதிந்துள்ளது. 2023-24 நிதியாண்டில் $9.56 பில்லியன் மதிப்பிலான மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி செய்து தமிழகம் சாதனை படைத்துள்ளது. மத்திய அரசின் ஒரே நாடு ஒரே தேர்தல் மற்றும் தொகுதி வரையறை கொள்கைகளுக்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தாக்கல் செய்த தனி தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. கோயில்களில் இந்துக்கள் அல்லாதவர்களை அனுமதிக்க கூடாது. இது தொடர்பாக கோயில் நுழைவு வாயில் கொடி மரம்
மற்றும் முக்கிய இடங்களில் தகவல் பலகை வைக்க வேண்டும் என பழனி முருகன் கோயில் வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசு சார்பில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் 2 நாள் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் ரூபாய் 6.64 லட்சம் கோடி முதலீட்டுக்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அதன் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 26.90 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாட்டில் 113 புதிய மருத்துவக் கல்லூரிகளை அமைக்க தேசிய மருத்துவ ஆணையம் அனுமதி தந்துள்ளது. தமிழ்நாட்டில் 5 கல்லூரிகளை அமைக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. விஷ்ணு வந்தார் என்ற சிறுகதைக்காக தமிழகத்தை சேர்ந்த லோகேஷ் ரகுராமனுக்கு சாகித்ய அகாடமியின் யுவ புரஸ்கார் விருது வழங்கப்பட்டது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் குமரி அனந்தனுக்கு 2024ஆம் ஆண்டுக்கான தகைசால் தமிழர் விருதை முதல்வர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டது. சிறந்த தமிழ் படம் மணிரத்னம் இயக்கிய பொன்னியின் செல்வன் 1, இசையமைப்பாளர் A.R. ரகுமான் பின்னணி இசைக்காக நடிகை நித்யா மேனனின் திருச்சிற்றம்பலம் படத்திற்காக உள்ளிட்டோருக்கு விருது வழங்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டுக்கான கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது திரைப்பட பாடகர் பி. சுசிலா மற்றும் கவிஞர் மு. மேத்தா ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. பேராசிரியர் வெங்கடாச்சலபதியின் திருநெல்வேலி எழுச்சியும் வ.உ.சி.யும் 1908 நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது. விஜய் சேதுபதியின் மகாராஜா திரைப்படம் சீன திரையரங்குகளில் வெளியாகி வசூல் சாதனை படைத்துள்ளது. தேசிய விருது பெற்ற குடிசை இயக்குனர் ஜெயபாரதி ஆவார். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு மத்திய அரசின் பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. உலக செஸ் சாம்பியன்ஷிப்பில் நடைபெற்ற நடப்பு சாம்பியனான சீனாவின் டின் லிரேனை வீழ்த்தி இந்தியரும் தமிழருமான டி. குகேஷ் சாம்பியன் பட்டம் வென்றார். போட்டி வரலாற்றில் வாகை சூடிய மிக இளம் போட்டியாளர் என்ற சாதனை படைத்தார். ஓமனில் நடைபெற்ற ஜூனியர் ஆடவர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை வீழ்த்தி கோப்பையை தக்க வைத்துக் கொண்டது. ஐசிசியின் இளம் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவின் மகன் ஜெய்ஷா. ஊக்க மருந்து பரிசோதனைக்கு மாதிரிகளை வழங்க மறுத்ததாக மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியாவுக்கு தேசிய ஊக்க மருந்து தடுப்பு அமைப்பு 4 ஆண்டுகள் தடை விதித்தது. IPL ஏலத்தின் வரலாற்றிலேயே அதிகபட்சமாக இந்திய வீரர் ரிஷப் பந்த் ரூபாய் 27 கோடிக்கு லக்னோ சூப்பர் ஜெயிண்டால் வாங்கப்பட்டுள்ளார். மகளிருக்கான ஆசிய சாம்பியன்ஷிப் கோப்பை ஹாக்கியில் இந்தியா சீனாவை வீழ்த்தி சாம்பியனானது. டென்னிஸ் உலகின் சிறந்த வீரர்களில் ஒருவரான ஸ்பெயினின் ரஃபேல் நடால் ஓய்வு பெற்றார். உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் மான்சி 59 கிலோ எடை பிரிவில் வெண்கலம் வென்றார். நியூசிலாந்து உடனான 2வது டெஸ்டில் தோல்வி கண்ட இந்தியா கடந்த 12 ஆண்டுகளில் முதல் முறையாக சொந்த மண்ணில் டெஸ்ட் தொடரை இழந்தது. துபாயில் நடைபெற்ற மகளிர் T20 உலகக்கோப்பை போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி நியூசிலாந்து முதல் முறையாக கோப்பை வென்றது. ஆசிய டேபிள் டென்னிஸில் இந்திய ஆடவர் மகளிர் அணிகளுக்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்தது. ஹங்கேரியில் நடைபெற்ற 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் ஓபன் மற்றும் மகளிர் என இரு பிரிவுகளிலும் இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றது. இந்திய ஆடவர் ஹாக்கி அணி சீனாவை வீழ்த்தி 5வது முறையாக ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பையை கைப்பற்றியது. உலகின் நம்பர் 1 டென்னிஸ் வீரரான இத்தாலியின் யானிக் சின்னர் ஆவார். பாரிஸ் பாராலிம்பிக் போட்டி நிறைவடைந்தது. சீனா, பிரிட்டன், அமெரிக்கா முறையே முதல் 3 இடங்களை பிடிக்க இந்தியா 7 தங்கம், 9 வெள்ளி, 13 வெண்கலம் என 29 பதக்கங்களுடன் 18வது இடம் பிடித்து அசத்தியது.
ஆடவர் உயரம் தாண்டுதலில் இந்திய பாரா வீரர் பிரவீன்குமார் தங்கப் பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். பாராலிம்பிக் வில்வித்தையில் தங்கப் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை ஹர்விந்தர் சிங் பெற்றுள்ளார். ஆடவர் உயரம் தாண்டுதலில் இந்தியாவின் சரத்குமார் வெள்ளியும், தமிழகத்தின் மாரியப்பன் வெண்கலமும் வென்றனர். பாரிஸ் பாராலிம்பிக்கில் இந்திய ஈட்டி எறிதல் வீரர் ஸ்மித் அண்டில் தனது 2வது தங்கப்பதக்கம் வென்றார். இந்திய பாரா உயரம் தாண்டுதல் வீரர் நிஷாத் குமார் பாரிஸ் பாராலிம்பிக்கில் தொடர்ந்து 2வது முறையாக வெள்ளி வென்றார். பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் மகளிர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ருபீனா பிரான்சிஸ் வெண்கலம் வென்றார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் அமெரிக்கா, சீனா, ஜப்பான் முறையே முதல் 3 இடங்களை பிடித்தன. இந்தியா 1 வெள்ளி, 5 வெண்கலம் என 6 பதக்கங்களுடன் 71வது இடம் பிடித்தது. மல்யுத்தத்தில் ஆடவர் 57 கிலோ பிரிவில் இந்தியாவின் அமன் ஷெராவத் வெண்கலப் பதக்கம் கைப்பற்றினார். ஈட்டி எறிதலில் வெள்ளி வென்ற நீரஜ் சோப்ரா ஒலிம்பிக்கில் தொடர்ந்து 2வது பதக்கத்தை கைப்பற்றினார். அதே நாளில் இந்திய ஆடவர் ஹாக்கி அணி வெண்கலம் வென்றது. மகளிருக்கான 50 கிலோ எடை பிரிவில் இறுதி சுற்றுக்கு முன்னேறிய வினேஷ் போகத் ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் இறுதிக்கு முன்னேறிய முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமை பெற்றார். எனினும் குறிப்பிட்ட எடை அளவை விட 100 கிராம் அதிகமாக இருந்ததால் இறுதி சுற்றில் இருந்து தகுதி நீக்கத்திற்கு ஆளானார். பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதலில் இந்தியாவின் ஸ்வப்னில் குஷேல் ஆடவர் 50 மீட்டர் ரைபிள் 3 பொசிஷன் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஒலிம்பிக் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு அணிகள் பிரிவில் மானு பாக்கர் சரத் ஜோத் சிங் இணை வெண்கலம் வென்றது. பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதலில் வெண்கலம் வென்ற மானு பாக்கர் ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதலில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற சாதனை படைத்தார். ஆசியாவில் இருந்து முதல் முறையாக இந்திய முன்னாள் டென்னிஸ் நட்சத்திரங்களான லியாண்டர் பயஸ் மற்றும் விஜய் அமிர்தராஜ் ஆகியோர் சர்வதேச டென்னிஸ் ஹால் ஆஃப் ஃபேமில் சேர்க்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டுள்ளனர். ICC T20 உலகக்கோப்பை போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா 7 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி 13 ஆண்டுகளுக்கு பிறகு ICC உலகக்கோப்பையை வென்றது. பாவோ நூர்மி தடகள விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா முதல் முறையாக தங்கப் பதக்கம் வென்று அசத்தினார். உலக ஜூனியர் மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் சாம்பியன் பட்டம் வென்றார். இந்திய கால்பந்து அணியின் கேப்டன் சுனில் சேத்ரி ஓய்வு பெற்றார். சர்வதேச அளவில் தேசிய அணிக்காக அதிக கோல்கள் அடித்த இந்திய வீரர் என்ற பெருமை கொண்டவர் ஆவார். ஆசிய சீனியர் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப்பில் மகளிர் வால்ட் பிரிவில் தங்கம் வென்ற இந்தியாவின் தீபா கர்மாக்கர் போட்டி வரலாற்றில் தங்கம் வென்ற முதல் இந்தியராக சாதனை படைத்தார். உலக யூத் பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் 15 வயது வீராங்கனை பிரீத்தி ஸ்மிதா கிளீன் அண்ட் ஜெர்க் உலக சாதனையுடன் தங்கம் வென்று போட்டி வரலாற்றில் சாம்பியனான முதல் இந்தியர் என வரலாறு படைத்தார். உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப்பில் ஈட்டி எறிதல் வீரர் ஸ்மித் அண்டில், உயரம் தாண்டுதல் வீரர் மாரியப்பன், கிளப் த்ரோ வீராங்கனை ஏக்தா பியான் ஆகியோர் தங்கம் வென்று அசத்தினர். உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் தீப்தி ஜீவன்ஜி மகளிருக்கான 400 மீட்டர் பிரிவில் உலக சாதனையுடன் தங்கம் வென்றார். இந்திய குத்துச்சண்டை வீரர் பிரவீன் ஹூடா ஊக்க மருந்து பயன்படுத்தியதாக 22 மாதங்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டார். 57 கிலோ எடை பிரிவில் அவர் வென்ற ஒலிம்பிக் இடமும் ரத்தானது குறிப்பிடத்தக்கது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் காம்பவுண்ட்
ஆடவர், மகளிர் கலப்பு ஆகிய அணிகள் பிரிவிலும், ஆடவர் மற்றும் மகளிர் தனிநபர் பிரிவிலும் என 5 தங்கப்பதக்கங்கள் வென்று இந்தியா அசத்தியது. கனடாவில் நடைபெற்ற கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியில் சாம்பியனான தமிழ்நாட்டின் டி. குகேஷ் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்ற இளம் போட்டியாளரானார். மியாமி ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையரில் ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்தனுடன் இணைந்து சாம்பியனான இந்தியாவின் ரோஹன் போபண்ணா ஏடிபி மாஸ்டர்ஸ் போட்டிகளில் வகை சூடிய வயதான வீரர் ஆவார். பிரெஞ்சு ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை சீன தைபே கூட்டணியை வீழ்த்தி சாம்பியனானது. ஆசிய அணிகள் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பில் இந்திய மகளிர் அணி தாய்லாந்தை வீழ்த்தி வெற்றி வகை சூடியது. ஐசிசி டெஸ்ட் தரவரிசையில் முதலிடம் பிடித்த முதல் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரித் பும்ரா ஆவார். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையரில் உள்நாட்டின் மேத்யூ எப்தனுடன் இணைந்து கோப்பை வென்ற இந்தியாவின் ரோஹன் போபண்ணா ஆடவர் இரட்டையர் கிராண்ட்ஸ்லாம் வென்ற 3வது இந்தியர் ஆவார். டாடா ஸ்டீல் செஸ் போட்டியின் 4வது சுற்றில் நடப்பு உலக சாம்பியனான சீனாவின் டிங் லிரேனை வீழ்த்திய தமிழ்நாட்டின் ஆர். பிரக்ஞானந்தா ஃபிடே லைவ் ரேட்டிங்கில் செஸ் நட்சத்திரம் விஸ்வநாதன் ஆனந்தை பின்னுக்கு தள்ளி அதிக புள்ளிகள் 2748.3 வென்ற இந்தியராக சாதனை படைத்துள்ளார். ஐசிசியின் 2023ஆம் ஆண்டுக்கான சிறந்த ஒருநாள் கிரிக்கெட் வீரர் விராட் கோலிக்கு வழங்கப்பட்டது. சிராக் ஷெட்டி மற்றும் சாத்விக் சாய்ராஜ் ராங்கி ரெட்டி ஆகிய இரு பேட்மிண்டன் வீரர்களுக்கு கேல் ரத்னா விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற டி. குகேஷுக்கு பரிசாக ரூபாய் 5 கோடிக்கான காசோலையை முதல்வர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். சென்னையில் முதல் முறையாக ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெற்றது. நேபாளத்தில் இருந்து எவரெஸ்ட் சிகரத்தில் இளம் வயதில் ஏறிய இந்தியர் என்ற பெருமையை காம்யா கார்த்திகேயன் பெற்றார். அமெரிக்காவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளர் வெற்றி பெற்றார். 78 வயதாகும் ட்ரம்ப் அமெரிக்காவின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மிக அதிக வயதுடையவர் ஆவார். ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவுக்கு அடுத்தபடியாக இலங்கையின் பெண் பிரதமராக ஹரிணி அமரசூரியா பதவியேற்றுள்ளார். வங்கதேச இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக நோபல் பரிசு பெற்ற சமூக ஆர்வலரும் தொழிலதிபருமான முகமது யூனுஸ் பொறுப்பேற்றார். வங்கதேசத்தில் பாகிஸ்தானுக்கு எதிரான விடுதலை போரில் பங்கேற்றவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிகளில் 30% இடஒதுக்கீடு அளிக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் நடத்தி வந்த போராட்டத்தில் பிரதமர் இல்லத்தை போராட்டக்காரர்கள் கைப்பற்றினர். அதற்கு முன்னர் ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சமடைந்தார். வயது மூப்பு காரணமாக அதிபர் தேர்தலில் இருந்து விலகுவதாக ஜனநாயக கட்சி வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த அதிபர் ஜே. பைடன் அறிவித்தார். அவருக்கு பதிலாக இந்திய வம்சாவளியை சேர்ந்த துணை அதிபர் கமலா ஹாரிஸ் கட்சி வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் மற்றொரு நாசா விஞ்ஞானியுடன் போயிங் நிறுவனத்தின் ஸ்டார்லைனர் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்றது. இருந்தாலும் அந்த விண்கலத்தில் பழுது ஏற்பட்டதால் அவர்கள் திரும்ப பூமிக்கு வர முடியாமல் அங்கேயே தங்கியுள்ளனர். ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் மூலம் வரும் மார்ச் மாதம் அவர்களை திரும்ப அழைத்து வர திட்டமிடப்பட்டுள்ளது. ரஷ்ய அதிபராக விளாடிமிர் புதின் 5வது முறையாக பொறுப்பேற்றுள்ளார். மெக்சிகோவின் முதல் பெண் அதிபராக கிளாடியா ஷின்பாம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய பண்பாட்டு சின்னங்களின் பட்டியலில் இடம்பெற விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சி கோட்டை பரிந்துரைக்கப்பட்டது. 2024ஆம் ஆண்டில் உள்ள
ஆண்டில் உலகில் எந்த ஒரு தடுப்பூசியையும் செலுத்திக் கொள்ளாத குழந்தைகளின் எண்ணிக்கை 16 லட்சம். அதிகம் உள்ள நாடுகளில் இந்தியா 2வது இடத்தில் இருப்பதாக யுனிசெஃப் அறிக்கை தெரிவிக்கின்றது. நன்றி.